வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த சன் டைரக்ட் 4K செட்டாப் பாக்ஸில் இந்த பின்னாடி அவுட் பார்த்திங்கன்னா, இந்த HDMI அவுட் வரும். அது பக்கத்தில் AV அவுட் வரும். இப்போ இந்த HDMI அவுட்டும் இந்த AV அவுட்டும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, இந்த AV அவுட்டை பொறுத்தளவுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற CRT டிவி மாடல், அதே மாதிரி இந்த கலைஞர் டிவி, இந்த மாதிரி டிவிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம LED டிவிக்கு HDMI அவுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம வீட்டில் 2 ரூமில் 2 டிவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ரூமில் வந்து LED டிவி இருக்குது, இன்னொரு ரூமில் ஒரு AV சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிவி இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ நம்ம இந்த செட்டாப் பாக்ஸில் அட்டன் டயத்தில் HDMIலையும் படம் பார்க்கணும், AVலையும் படம் பார்க்கணும். அதுக்கு என்ன செய்கிறதுனா, இந்த செட்டாப் பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம AV அவுட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இந்த HDMI அவுட்டை கனெக்ட் பண்ணாவே இந்த AV அவுட்டு கட் ஆஃப் ஆயிரும். HDMI அவுட் மட்டும் தான் வேலை செய்யும் இந்த செட்டப் பாக்ஸில். ஆனால் நம்மளுக்கு வந்து ரெண்டுமே வேலை செய்யணும். எப்படின்னா, HDMI இன்புட்டு உள்ள டிவிக்கு ஒரு வீடியோவும், அதே மாதிரி AV சப்போர்ட் பண்ணுற டிவிக்கு ஒரு வீடியோவும் நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த செட்டப் பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு அவுட்டு தான் யூஸ் பண்ண முடியுது. இப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு AV செக் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு சின்ன டிஸ்பிளே ஒன்று உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். HDMI இன்புட்டு காட்டுறதுக்காக நான் அங்கே ஒரு டிவியை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு HDMI வயரு நம்ம இதிலேருந்து கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதுக்கு பவர் அடாப்டர் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த LED டிவிக்கு HDMI அவுட்டு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த AV சப்போர்ட் பண்ணுற டிவிக்காக நம்ம ஒரு AV அவுட்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா HDMI அவுட் எடுத்திருக்கேன், AV அவுட் எடுத்திருக்கேன். AV அவுட் எடுத்து அந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். HDMI கனெக்ஷனை அங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுற மாதிரிங்க. இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா AV சப்போர்ட் பண்ணுற டிவிக்கு இப்போ வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம HDMI அவுட் கொடுத்துருக்கோம். கொஞ்ச நேரத்தில் கட் ஆஃப் ஆயிரும் பாருங்கள். இப்போ கட் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள், ப்ளைன் ஆயிடுச்சா? இப்போ ஏன் காரணம்னா, இப்போ HDMI அவுட் நம்ம கொடுத்துருக்கனால HDMI தான் ஃபஸ்ட் அவுட் ஆகுது. இந்த AV அவுட்டு கட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அங்கே டிவியில் அந்த HDMI அவுட்டு அங்கே உங்களுக்கு வீடியோ வருது பாருங்கள். இந்த பாக்ஸோட அவுட்டு அங்கே வந்துகிட்டு இருக்கு. இப்போ அங்கே வீடியோ வந்துருச்சு, இங்கே வீடியோ கட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த செட்டாப் பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு வீடியோ அவுட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுது. அதுக்கு நம்ம 2 டிவி நம்ம யூஸ் பண்ணணும், ரைட்டுங்களா? இப்போ இந்த டிவி யூஸ் பண்ணணும், அந்த டிவி யூஸ் பண்ணணும். தேவைப்பட்டால் ஏதாவது ஒரு டிவி ஆஃப் பண்ணிட்டாலும் இன்னொரு டிவிக்கு இந்த செட்டாப் பாக்ஸ் மூலமாக லைன் வரணும். அதுக்கு என்ன செய்யறதுன்னா, இதில் HDMI அவுட்டை மட்டும் நம்ம எடுத்தோம்னா AV கட் ஆஃப் ஆயிடுது. அப்படிங்கும்போது நம்ம HDMI அவுட்டை மட்டும் எடுத்து அதவே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி 2ஆக பிரிக்கணும். அதாவது AV அவுட்டு தனியாகவும் HDMI அவுட்டு தனியாகவும் பிரிக்கணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு 2 டிவைஸ் வந்து நம்மள்கிட்ட இருக்கணும். ஒன்று வந்து இப்போ காட்டுற மாதிரிங்க, ஒரு சைடு HDMI இன்னு கொடுக்கணும், இந்த சைடு AV அவுட் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கன்வெர்ட்டர் பாக்ஸ் வச்சுக்கணும், HDMI டு AV கன்வெர்ட்டர். இன்னொரு பாக்ஸ் என்ன வச்சுக்கணும்னா, இது வந்து HDMI ஸ்ப்ளிட்டர். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, ஒரு HDMI இன்புட் கொடுத்தோம்னா இதில் 2 HDMI அவுட் வரும், ரைட்டுங்களா? இந்த 2 HDMI அவுட்டில் நம்ம ஒன்று வந்து நம்ம LED டிவிக்கும், இன்னொன்று இந்த HDMI டு AV கன்வெர்ட்டருக்குள்ள அதுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்ம 2க்குமே வீடியோ எடுக்கலாம். அது எப்படி உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் பவர் அடாப்டர் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல நம்ம இந்த பாக்ஸோட ஒரு 5 வோல்ட் அடாப்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த செட்டாப் பாக்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் கனெக்ஷன் கொடுக்குற பாருங்க, அதே மாதிரி கொடுத்துங்க. இப்போ இந்த செட்டாப் பாக்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு HDMI அவுட் ஒன்று எடுத்துக்கலாம்.
எடுத்துகிட்டு அந்த வயரை நம்ம இந்த HDMI ஸ்ப்ளிட்டர் இருக்குல்ல, அதில் இன்புட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொடுத்துக்கணும். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, இதில் 2 HDMI அவுட் வருதா, ஒரு HDMI என்ன செய்யணும்னா, இந்த LED டிவிக்கு லைன் கொடுத்தோம்ல இதில், அந்த லைனை இங்கே கொடுத்துடணும். அதாவது LED டிவிக்கு HDMI இன்னு இந்த HDMI அவுட்லேருந்து LED டிவிக்கு இன்னு கொடுக்கணும். ரைட்டுங்களா? LED டிவிங்கிறது நம்ம அங்கே ஒரு டிவி ஆன் பண்ணி வச்சோம்ல, அந்த தான். இப்போ இந்த இதில் வந்து HDMI அவுட் இன்னொன்று இருக்கும். அதில் ஒரு HDMI வயரை சொருகிட்டு அதை கொண்டு வந்து இந்த HDMI to AV கன்வெர்ட்டர் இருக்குல்ல, அதில் இந்த HDMI இன்புட் இருக்குல்ல, அதில் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இதில் வந்து AV அவுட் வரும். அதுக்கு நம்ம ஒரு AV இன்புட் உள்ள டிவி காட்டணும்ல, அதுக்கு கொடுக்குறதுக்காக உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு வீடியோ அவுட் மட்டும் எடுத்து காட்டுறேன். நீங்கள் இதில் ஆடியோ அவுட் இருக்குன்னா இதில் எடுத்துக்கலாம். 2 ஸ்டீரியோ ஆடியோ அவுட்டு, ஒரு வீடியோ அவுட்டு இதில் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, இந்த செட்டாப் பாக்ஸ்லேருந்து ஒரு HDMI அவுட் எடுத்து இந்த 2A HDMI ஸ்ப்ளிட்டரில் இன்புட்டில் கொடுத்துருக்கோம். அதில் அவுட்புட்டில் ஒரு அவுட்புட்டை வந்து LED டிவிக்கு HDMI இன்புட்டில் கொடுத்துருக்கோம். இன்னொரு அவுட் வந்து HDMI அவுட் எடுத்து இந்த HDMI to AV கன்வெர்ட்டரில் கொடுத்துருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஒன்று வரும். இது வந்து பால் NTSC அப்படின்னு ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும். இது என்னென்னா, நம்ம டிவிக்கு வந்து அதாவது AV சப்போர்ட் பண்ணுற டிவிக்கு நம்ம வீடியோ ரெசல்யூஷன் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். நம்ம பாலில் வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எதுக்குன்னா, இது ஒரு USB அடாப்டர் ஒன்று கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்காகனா, நம்ம இது ஒரு பக்கத்தில் யூஸ் பண்ணுறப்பலாம் தான் இந்த 5 வோல்ட் அடாப்டர் கொடுக்காமையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறப்பலாம் தான் இந்த பாக்ஸோட பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் வயர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி இதுக்கு ஒரு 5 வோல்ட் லைன் கொடுத்தா தான் இது லாங் டிஸ்டன்ஸு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது வேலை செய்யும். இது பக்கத்தில் இருக்கிறதுக்கு இந்த பவர் சோர்ஸு தேவை கிடையாது. இதுக்கு மட்டும் நம்ம பவர் சோர்ஸு கொடுக்க தேவையில்லை. இப்போ நம்ம இந்த ஸ்ப்ளிட்டருக்கு மட்டும் லைன் கொடுக்கணும், 5 வோல்ட் லைனை. அது ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பவர் லைட் எரியுது. இப்போ நம்ம ஸ்ப்ளிட்டர் ஆன் பண்ணி ஒரு HDMI அவுட் எடுத்து இந்த HDMI to AV கன்வெர்ட்டரில் கொடுத்துருக்கனால இந்த டிவியில் இப்போ சிக்னல் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த செட்டாப் பாக்ஸை ஆன் பண்ணுவோம். இப்போ செட்டாப் பாக்ஸ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த டிவியில் உங்களுக்கு சிக்னல் வரும் பாருங்கள். இங்கே சன்லைட் மேக்ஸ்னு வந்துடுச்சா? இப்போ அதே நேரத்தில் அந்த டிவிலையும் வந்துடுச்சு பாருங்கள். அந்த LED டிவிலையும் நம்ம வீடியோ பார்க்க முடியுது. இப்போ நம்மகிட்ட இருக்க CRT மாடல் அல்லது AV சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிவியில் நம்ம வீடியோவும் பார்க்க முடியுது. இப்போ நம்ம பர்சனலாக ஒரு சின்ன டிவி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டிவி மட்டும் இந்த செட்டாப் பாக்ஸு இந்த டிவி மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற LED டிவியை ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லாட்டினா இதை நம்ம தேவையில்லைன்னா இந்த ஆன் ஆயிடுச்சு. இல்லாட்டினா இந்த டிவி தேவையில்லைன்னா நம்ம இந்த டிவியை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அந்த LED டிவியில் படம் பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு மல்டிபர்பஸ். 2 ரூமில் 2 டிவி இருக்குன்னா, ஒரு டிவி AV அவுட் உள்ள டிவியாக இருந்துச்சுன்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே HDMI இன்புட் உள்ள மாதிரி ஒரு LED டிவி வச்சுருக்கோம்னா இந்த ஸ்ப்ளிட்டர் மட்டும் இருந்தால் போதும். இதில் ஒரு HDMI அவுட் எடுத்து அந்த டிவியில் கொடுத்துடணும். இன்னொரு HDMI அவுட் எடுத்து இன்னொரு டிவியில் உங்கள் HDMI இன்புட் உள்ள டிவி வச்சுருந்தீங்கன்னா அதில் டைரெக்டாக கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து இந்த AV கன்வெர்ட்டர் தேவை கிடையாது. உங்கள் இன்னொரு டிவியில் AV இன்புட் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி HDMI இன்புட் எதுவுமே கிடையாதுன்னா மட்டும் இந்த கன்வெர்ட்டர் தேவைப்படும் உங்களுக்கு. ஒரு கலைஞர் டிவி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கலைஞர் டிவிக்கு இந்த HDMI to AV கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி கலைஞர் டிவி யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த இன்னொன்று டேரெக்டாக HDMI அவுட் எடுத்து அந்த LED டிவியில் யூஸ் பண்ணிக்கலாம். இது அட்டன் டயத்தில் 2 டிவியுமே ஃபங்க்ஷன் ஆகும். இது ஒரு மெத்தடு. சில செட்டப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா AV அவுட்டும் வேலை செய்யும், HDMI அவுட்டும் அட்டன் டயத்தில் வேலை செய்யுதுன்னா இந்த HDMI to AV கன்வெர்ட்டர் தேவை கிடையாது. நீங்கள் டேரெக்டாக இந்த செட்டப் பாக்ஸ்லேயே AV அவுட் எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க CRT டிவியோ அல்லதுனா AV சப்போர்ட் பண்ணுற டிவிக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று டேரெக்டாக இது HDMI அவுட் எடுத்து அந்த LED டிவியில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் அந்த சப்போர்ட் பண்ணாதனால நான் வந்து இந்த 2 டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம வீடியோ அவுட் எடுக்க முடியுது. இதில் இன்னொரு வசதி என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ரூமில்
இந்த செட்டப் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து ஆப்டிக்கல் அவுட்டு நீங்கள் இதுலேருந்து எடுக்கிறீங்க. எடுத்து நம்ம இதில் 5.1 இதில் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று நம்ம இந்த சிஆர்டி மாடலோ இல்லாட்டி ஏவி சப்போர்ட் பண்ணுற டிவி மாடலில் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துலையும் நம்ம ஒரு ஆப்டிக்கல் அவுட்டோட ஒரு 5.1 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. நீங்கள் அது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு சொன்ன மெத்தடில் உங்கள்கிட்ட ஒரு செட்டப் பாக்ஸ் இருக்கோ இல்லாட்டினா ஒரு மீடியா பிளேயர் இருக்குன்னா அதில் HDMI அவுட் மட்டும் தான் இருக்குது, ஏவி அவுட் இல்லைன்னா அதுக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த முறையில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.